சர்ப்பங்கள் சீண்டியதால் சுந்தரன் மயக்க நிலையில் இருக்கிறான். எவ்வாறு காப்பாற்றுவது என்று கூறுங்கள். ஏதேனும் ஔஷதங்கள், பூஜைகள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக உள்ளேன். உங்களை வேண்டி கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள். இவர் மயக்க நிலையிலிருந்து எழ ஒரே ஒரு மார்க்கம்தான் உள்ளது. எதுவாயினும் என்னிடம் கூறுங்கள், அனைத்தையும் செய்ய தயார். சற்று அங்கு பாருங்கள் தேவி. இது என்ன? இது ஒரு வடிவமாகும். இந்த வடிவத்தை தாங்கள் கண்டறிய வேண்டும். தங்களால் அதை செய்ய இயன்றால் தங்களுடைய காதலரின் மயக்கம் தானாக தெளிந்துவிடும். அதோடு இந்த தேடலை இந்த ரிஷபத்துடன் இணைந்துதான் செய்ய வேண்டும். எதற்காக இந்த ரிஷபம்? ஏனென்றால் இந்த தேடலுக்கு தங்களுடன் ரிஷபம் துணையாக இருக்கும். ஆயினும் துறவியே, சர்ப்பத்தின் நஞ்சிற்கும் இந்த வடிவத்திற்கும் என்ன சம்பந்தம்? தாமதப்படுத்த வேண்டாம் தேவி. எதற்கும் எதனுடன் சம்பந்தம் என்றெல்லாம் உகந்த நேரம் வரும்பொழுது தானாகவே தங்களுக்கு தெரிந்துவிடும். ஒருவேளை தாங்கள் என் தந்தை அனுப்பிய மாயாவியா? என் கவனத்தை திசை திருப்பதான் இந்த ஏற்பாடா? வாருங்கள் அரசே, சுந்தரன் அருகில்தான் மயங்கிய நிலையில் இருக்கிறான். வாருங்கள். துரிதகதியில் முடிவிடுங்கள் தேவி. உங்கள் காதலர் இறப்பதை பாருங்கள். இல்லையேல் இவரை இந்த ரிஷபத்தின் முதுகில் அமர்த்தி அந்த வடிவத்தை தேட துவங்குங்கள். அதன் பிறகு இவருக்கு ஒரு வாழ்க்கையை தாருங்கள். பாருங்கள் அசுர அரசே, சுந்தரன் இங்குதான் இருக்கிறான். இங்கு எவரும் இல்லை. எங்கே சென்றார்கள்? அருணாசுரா, நீ ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் சுந்தரன் தான் சிவன். சிவன் தனது சிவத்துவத்தை தேடுகிறார். ஒருவேளை சிவன் சிவத்துவத்தோடு இணைந்து விட்டால் பிறகு நம்மால் ஏதும் செய்ய இயலாது. செல்லுங்கள், சென்று அவர்களை தேடுங்கள். வீரர்களே, செல்லுங்கள், தேடுங்கள். அந்த வடிவம் எங்கிருக்கும்?
வெகு தூரம் சென்றிருக்க மாட்டார்கள், இங்குதான் இருப்பார்கள். சென்று தேடுங்கள். நில்லுங்கள். நமக்கு நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. குருதேவா, தாங்கள் தங்கள் அஸ்திரத்தை ஏந்துங்கள். சுந்தரனின் பெயரை ஜபித்து அவன் மீது எய்து விடுங்கள். நாம் அந்த சுந்தரனை கண்டறிவதற்குள் சிவத்துவத்துடன் அவன் இணைந்து விடப் போகிறான். ஆம் குருதேவா, அஸ்திரத்தை செலுத்துங்கள். விரைந்து செயல்படுங்கள் குருதேவா. சுந்தரா, தயாராக இரு, தயாராக இரு, தயாராக இரு. இது குரு சுக்ராச்சாரியரின் குரல் அல்லவா? சுந்தரன் என்ற பெயரை கூறி இந்த அஸ்திரத்தை செலுத்துகிறேன். அந்த சுந்தரன் எங்கிருந்தாலும் இந்த அஸ்திரம் அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும். அசுர குருவின் அஸ்திரம் குறி தப்பாது. நான் சுந்தரனை காப்பாற்ற வேண்டும். ரிஷபமே, விரைந்து செல், தாமதப்படுத்தாதே. நாராயணா, சுக்ராச்சாரியர் அஸ்திரத்தை எய்து விட்டார். இனி என்ன நடக்கும்? விரைந்து வா. ரிஷபமே, நீ சுந்தரனை அழைத்துக் கொண்டு அவ்வழியே செல். அந்த அஸ்திரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் இருக்கும் வரை சுந்தரனுக்கு ஏதும் நேராது.
மகாதேவா! தேவி, தேவி, மகாதேவா, பல வருடங்களுக்கு பிறகு தங்களை தரிசித்திருக்கிறோம். வாருங்கள் மகாதேவா, உடனே கைலாயம் செல்வோம். தேவி பார்வதியின் மயக்கத்தை தெளிய வைத்து அந்த துஷ்டனான அருணாசுரனை சம்ஹாரம் செய்யுங்கள். வாருங்கள் மகாதேவா. இல்லை நாராயணா. அருணாசுரனின் மரணம் இவ்வாறு நேர்ந்திடாது. இது மீனாட்சியின் யுத்தம். மீனாட்சியே இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீனாட்சி தனித்திருக்க வேண்டும். அருணாசுரன் மீனாட்சியை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லட்டும். ஏனென்றால் மீனாட்சி அரண்மனைக்கு செல்ல வேண்டியது மிகவும் அவசியமாகும். யாவரும் புறப்படுங்கள். என் கடமையாற்றி வருகிறேன்.